World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மாலை வேளையில் மிக சிறப்பான ஒரு தகவலை கொடுக்கணும். தமிழ்நாடு வாகன பதிவுத்துறை, நம்ம எல்லாரும் வாகனங்கள் பயன்படுத்துகிறோம், டூ வீலராவது பயன்படுத்துகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் கூட எண்கணிதம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸை பற்றி இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு கருத்துக்களை நம்முடைய எடுத்துரைக்கிறார் நம்மளுடைய பிஆர்ஓ அருண்ராம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 54வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று, தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ராஜையா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜா அவர்களுக்கும், பொருளாளர் அண்ணன் கரு முருகானந்தம் அவர்களுக்கும், செயலாளர் எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும், துணைச் செயலாளர் திருமதி தனபாக்கி மேடம் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் திரு நந்தகுமார் அவர்களுக்கும், கௌரவ ஆலோசகர் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த மாத கருத்தரங்க தலைப்பு அப்படின்னா தமிழ்நாடு வாகன பதிவுத்துறை அப்படின்றது, தமிழ்நாடு RDO ஆஃபீஸ். ஓகேவா? அதாவது எண் கணிதத்தை பொறுத்தவரை இது 54வது கருத்தரங்கம். இது நம்மளோட ரெகுலர். இது கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான், வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர், கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு, இந்த 54வது கருத்தரங்கத்தில் இந்த 54 கூட்டியன் வர மாதிரி பிறந்தவர்கள் பிரணாப் முகர்ஜி, விஷால், நடிகர் விஷால் இருக்கார்ல, அவரோட ஒரிஜினல் பேர் விஷால் கிருஷ்ணா ரெட்டி. மலையாள நடிகர் டோவியோ தாமஸ் நல்லா சூப்பராக நடிப்பாப்பில். அவர் பார்த்திங்கன்னா 54. நாக அர்ஜுனாவோட பையன் நாக சைத்தன்யா அக்னினி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட பேர் 54 டோட்டல். அப்புறம் கீதா கோவிந்தன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட டோட்டல் போட்டிங்கனாலும் 54 வரும். அப்புறம் சிவராஜ்குமாருக்கு மொத்தம் 4 பசங்க, அதில் ஒருத்தர் ராகவேந்திரா ராஜ்குமார், அதோட டோட்டலும் 54 வரும். இந்த மாதிரி இந்த 54 பேர் எண் டோட்டல் கொண்டவர்கள். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட RDO ஆஃபீஸ் போகிறோம், வண்டி வாங்குகிறோம் அப்படின்னதும் நம்மளோட RDO ஆஃபீஸில் போய் நம்பரை கேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், முதல்ல இது வரைக்கும் எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லா நம்பரையும் TN 27 AZ என்ன மீதி 4 நம்பர் வருதோ ஃபுல்லாக நம்பரையும் கூட்டணும். அதுதான் இன்றைக்கி 99 பேர்த்துக்கிட்ட அதுதான் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் நம்ம திரும்ப சொல்கிறது இல்லவே இல்லை, அந்த 4 நம்பர் போதும்னு சொல்லிட்டோம், இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். ஆனால் நான் ஒரு சின்ன ஒரு இடத்துல எனக்கு இதையும் ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று 2 3 4 5 நம்ம சொல்லுவோம். இந்த 2 3 4 5 துணை முதல்வர் நம்பர், முன்னாள் OPS நம்பர், OSR ஜெகன் நம்பரு, இந்த மாதிரி 2 3 4 5 வச்சுருக்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர் அளவுக்கு ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த 2 3 4 5 வச்சு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கார், இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கார், கன்னியாகுமரியில் ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. இந்த 2 3 4 5 அப்போது என்ன ஒன்று. ரெண்டாவது 16 ஒரு நம்பர். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் SR அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மணல் குவாரி வச்சுருக்கேன், அவங்களோட நம்பர், அவங்களோட இது. அந்த RDO ஆஃபீஸில் அந்த நம்பர் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பரு.
வேறு யாருக்கும் தர மாட்டாங்க. ஆனால் அந்த 16 வச்சுருக்கவன் இங்கே டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போது இந்த நம்பர் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில ரெஜிஸ்ட்ரேஷனில் வரும்போது மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்குது. இப்போ சேலத்தில் பார்த்திங்கன்னா TN27 இருந்தது, இப்போ TN13 இருக்குது. TN27 இருக்கும்போது அந்த 2728 அப்படிங்கிறது வீரபாண்டியாரோட ஒரு நம்பராக இருந்தது. 27 28 அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அது TN30 போகும்போது அந்த இன்றைக்கி அவங்களோட இதில் வந்து அந்த அளவுக்கு பெரிய இதாக வர முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போது இந்த பதிவுத்துறை, அந்த பதிவுத்துறையில் எவ்வளோ பெரிய லஞ்சம் ஓடுற பதிவுத்துறை இருக்குது தெரியும்ல. இருக்கிறதுல RDO ஆஃபீஸ் தான் லஞ்சத்தின் பெரிய இது, பணம் கொளிக்கிற துறை. அப்போ அதில் என்ன இருக்குது ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தது தான் இந்த இன்றைய கருத்தரங்கத்தின் முக்கியமான விஷயம். இதில் தமிழ்நாடு RDO ஆஃபீஸ் அது வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு RDO ஆஃபீஸ் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதில் RDO ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 91 இருக்குது. மெயின் RDO ஆஃபீஸ் அப்படின்னா 91 RDO ஆஃபீஸ். அதுக்கு கீழே யூனிட் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. 54 யூனிட் ஆஃபீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னை வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஜோன், சவுத் ஜோன்னு பிரிச்சுருக்காங்க. மொத்தம் 12 ஜோன் இருக்குது. வேணால் நோட் பண்ணிக்கோ, 12 ஜோன் இருக்குது தமிழ்நாடோட RDO இதில் வந்து 12 ஜோன். அதில் 2 ஜோன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நார்த்து சவுத்துன்னு இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் விழுப்புரம், அதுக்கப்புறம் வேலூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, இந்த மாதிரி 12 ஜோன் இருக்குது. அதுக்கு கீழே ஒவ்வொரு இதுக்கும் RDO ஆஃபீஸ் வருது. இப்போ நார்த்து ஜோனில் சென்னையில் 10 RDO ஆஃபீஸ் வருது. இப்போது இதில் நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பாருங்கள். TN01 ஆரம்பிக்குதா தமிழ்நாடு, அந்த TN குறிக்கிறது தமிழ்நாடு, ஓகே ரைட்டு. 01 அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் 02, 01லேருந்து 10 வரைக்கும் சென்னை, 11 தாம்பரம், இந்த 12 பொன்மலை, 13 அம்பத்தூர், 14 சோழிங்கநல்லூர், 15 உளுந்தூர்பேட்டை, 16 திண்டிவனம், 18 ரெட் ஹில்ஸ், 19 செங்கல்பட்டு, 20 திருவள்ளூர், 21 காஞ்சிபுரம். எழுதிக்கிங்களா? மெதுவாக சொல்கிறேன்ல அப்படியே. 21 காஞ்சிபுரம், 22 மீனம்பாக்கம், 23 வேலூர், 24 கிருஷ்ணகிரி, 25 திருவண்ணாமலை, 28 நாமக்கல், 29 தருமபுரி, 27 இப்போ 30 சேலம், 31 கடலூர், 32 விழுப்புரம், 33 ஈரோடு, 34 திருச்செங்கோடு, 36 கோபிச்செட்டிப்பாளையம், 37 கோயம்புத்தூர், 38 கோயம்புத்தூர், 39 திருப்பூர், 40 மேட்டுப்பாளையம், 41 பொள்ளாச்சி, 42 திருவள்ளூர், 43 ஊட்டி, 45 திருச்சிராப்பள்ளி, 46 பெரம்பலூர், 47 கரூர், 48 ஸ்ரீரங்கம், 49 தஞ்சாவூர், 50 திருவாரூர், 51 நாகப்பட்டினம், 52 சங்ககிரி, TN54 சேலம், 55 புதுக்கோட்டை, 56 பெருந்துறை, 57 திண்டுக்கல், 58 59 மதுரை, 60 தேனி, 61 அரியலூர், 63 சிவகங்கை, 64 மதுரை, 65 ராமநாதபுரம், 66 கோயம்புத்தூர், 67 விருதுநகர், 68 கும்பகோணம், 69 தூத்துக்குடி, 70 ஒசூர், 72 திருநெல்வேலி, 73 ராணிப்பேட்டை, 74 நாகர்கோயில், 75 மார்த்தாண்டம், 76 தென்காசி, 78 தாராபுரம், 77 மேட்டூர்,
ஆத்தூர் 77 வந்து ஆத்தூர், 78 தாராபுரம், 79 சங்கரன் கோயில், 81 திருச்சிராப்பள்ளி, 82 மயிலாடுதுறை, 83 வாணியம்பாடி, 84 ஸ்ரீவில்லிபுத்தூர், 85 குன்றத்தூர், 86 ஈரோடு, 90 சேலம், 91 சிதம்பரம், 92 திருச்செந்தூர், 99 கோயம்புத்தூர். இதெல்லாம் தமிழ்நாட்டோட ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு உண்டான நம்பர்ஸ். இதில் நல்லா பார்த்துக்கோங்க, அரசாங்கமே பயப்படுற நம்பர் ஒன்று இருக்குது. என்னென்னு கவனிச்சிங்களா? இந்த TN01லேருந்து TN99 வரைக்கும் நம்பர் சொன்னேன். அதில் ஒரு பர்டிகுலர் நம்பர் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயுமே கிடையாது. TN08, TN17, TN26, TN35, TN44, TN53, TN62, TN71, TN80, 89, 98ன்னு எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் நம்பரே இல்லை. அப்போனா அரசாங்கமே அந்த 8ஆம் நம்பருக்கு எவ்வளோ பயப்படுதுங்கிறத தயவு செய்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? இதில் நம்பர் 1 விஷயம் இதுதான். இந்த பெரியார் மண்ணாக இருக்கலாம், இல்லை புடலங்கா மண்ணாக கூட எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நம்பர்னு ஒன்று வந்தால் அரசாங்கமே பயந்தாகணும், அதுவும் 8ஆம் நம்பர் பயந்தாகணுன்றது தான் இந்த மொதல் விஷயம். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம இத்தனை மாவட்ட நம்பரை சொல்லும் போது நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லலாம் இது எந்த அளவில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜோன், சென்னை நார்த்து ஜோன் அப்படிங்கிறது TN01 அயனாவரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு சில ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்து இருக்கு. இந்த TN01 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் MSP, MSV, MSY, MSL, அதாவது ரொம்ப பழைய காலத்து நம்பர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம். அப்போது அதெல்லாம் இந்த TN01க்குன்னு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்காது. அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இப்போது அது வந்து அயனாவரம் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸு, அது ரொம்ப பழமையான ஆஃபீஸ் ஒன்று. அடுத்து பேசின் பிரிட்ஜ் TN04, TN04 அப்படின்னு வரக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ். அதுக்கடுத்தது சென்னை சவுத் ஜோனில் TN07 அப்படின்னு வரக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸ். இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, இப்போ சென்னையில் ஒருத்தர் வண்டி வாங்குறீங்க, TN01 வாங்கணுமா, 03 வாங்கணுமா, 02, 03, 04, 05, ரெட் ஹில்ஸ் 18, கும்மிடிப்பூண்டி 18Y யூனிட் ஆஃபீஸ், அது 13, 20, 12 இதெல்லாம் அங்கே இருக்குது சென்னையில், அந்த நார்த் ஜோனில் இருக்குது. இன்கேஸ் நம்மளால் அந்த 01 வாங்க முடிஞ்சால் நம்ம அந்த 01 அந்த அட்ரஸை போட்டு வாங்கிறதுனா வாங்கலாம், வேணும்னா. நமக்கு திரும்ப சொல்கிறேன், 4 நம்பர் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக அந்த ஃபுல்லாக கூட்டணும் சார்னும் போது நமக்கு எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு TN01க்கு தான் அந்த சென்னையில் இருக்க ரீஜனில் வேல்யூ, அந்த நார்த் ஜோனில். அடுத்து வரும்போது சவுத் ஜோனில் TN07, அடுத்து 09, TN09 அது வந்து பார்த்திங்கன்னா KK நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ். அதுக்கடுத்து காஞ்சிபுரம் TN21, அதில் வரக்கூடியது நல்ல இது. அதுக்கு அடுத்து கடலூர் TN31, வேலூர் TN23, வேலூர் ஜோனில், விழுப்புரம் ஜோனில் கடலூர் TN31, வேலூர் ஜோனில் பார்த்தீங்கன்னா TN23 வரக்கூடிய நம்பர். அடுத்து சேலம் ஜோனில் TN30. அதாவது இது எப்படின்னா, இப்போ நான் சேலத்தில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், TN30 ஒரு ஆல் 7ஓட நம்பர் வேல்யூ வந்து 3 லட்சம் அப்படின்னு சொன்னால், TN54லேயும் TN90லேயும் போனீங்கன்னா 1 லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட வேல்யூ குறையும். அந்த நம்பருக்கான வேல்யூவே அடுத்த ஆர்டிஓ அடுத்த யூனிட் ஆஃபீஸ்லேயோ அடுத்த இதுலேயோ பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் TN30யில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோட இதுவுமே ரொம்ப ஜாஸ்தியாக போகும். அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ TN30 தான் அது வந்து பழைய காலத்தில் இருக்குது. MDS, MDL, TNS,
டிஎன்எல், டிடிஎஸ், டிடிஎல், அப்படி டிடிஎம், டிடிடபிள்யூ, டிசிஇ, டிசிஎஸ், டிஏஎஸ், டிஏஎன், டிஏஎல், டிஎல்எஸ், TN27 அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த TN30 சேலம் வெஸ்ட்டோட நம்பர் வந்து அவ்வளோ பழைய இதிலேருந்து வர ஆர்டிஓ ஆஃபீஸு, அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது, TN30. புரியுதா? ஒன்று. அடுத்தது தருமபுரி TN29, அடுத்து தஞ்சாவூரில் TN49, தஞ்சாவூர் ஜோனில் TN49, திருச்சி ஜோனில் TN45, அதுவும் ரொம்ப நல்ல பழைய ஆர்டிஓ ஆஃபீஸு. அதுவும் திருச்சிராப்பள்ளி வெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஈரோடு ஈஸ்ட் TN33, அது ரொம்ப நல்ல வேல்யூவான ஒரு இது. அதுக்கு அடுத்து கோயம்புத்தூரில் TN37, பயங்கர வேல்யூவான ஆர்டிஓ ஆஃபீஸு. கோயம்புத்தூர் சவுத்து, கோயம்புத்தூர் வெஸ்ட்டு TN99 இருக்குது. அதை விட ரொம்ப பழையான ஆர்டிஓனா TN37. அப்புறம் மதுரையில் TN59, விருதுநகர் ஜோனில் ராமநாதபுரம் அது வந்து பார்த்திங்கன்னா TN65, அது வந்து பழைய ஆர்டிஓ ஆஃபீஸ், அதிலிருந்து வருது. திருநெல்வேலி ஜோனில் திருநெல்வேலி TN72, நாகர்கோவில் TN74. அதாவது இந்த ராஜநிலையங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். அதில் என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அது எல்லாமே நிறையா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரில் தான் வருது. இதெல்லாம் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸு ஜோனல் வைஸில் இருக்கக்கூடிய நல்ல ஆர்டிஓ ஆஃபீஸே. சார் அப்படி என்ன சார் இதில் இருக்குது, இதில் என்ன சார் விஷயம் அப்படின்னா, இதை எப்படி சார் நம்ம யோசிக்கிறோம்? தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு வருமானம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாக வருமானம் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வருமானங்கள் இருக்கிறது. அதில் சென்னை தான் இருக்கிறதுல தலைநகரம். இப்போது மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்துச்சு. அந்த காலத்தில் சேலம் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் இருந்துச்சு. சினிமானா என்ன? சேலம் தான். ரத்னா ஸ்டுடியோன்னு இருந்துச்சு. கலைஞர் சேலத்தில் இருந்தவங்க, எம்ஜிஆர் சேலத்தில் இருந்தவங்க, எல்லா சினிமாவுமே சுந்தரம் அப்படிங்கிறவரோட இது. அவர் திருச்செங்கோட்டுக்காரர் தான். அந்த சினிமா இவங்க முதலமைச்சர் ஆனதும் ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்தது, காரைக்குடியில் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ. அதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் சென்னைக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு போச்சு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாவட்டம் ஒரு தொழிலில் இருக்கணும். இன்றைக்கி சினிமா எடுக்கணுன்னா சென்னைக்கு போகணுமா, சேலத்தில் இருக்கணுமா? சென்னை தான் போகணும். சென்னையை விட ஹைதராபாடுக்கு போயிடுச்சு. சென்னையவே தாண்டி ஹைதராபாத் போயிடுச்சு. அப்போது நான் முதலமைச்சர் ஆகணுன்னா நான் எங்கே இருக்கணும்? சென்னை தான் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு வருமானத்துக்கு உண்டான, இப்போது லாரி ஓட்டணும், ரிக்கு போட்டுது அப்படின்னா எங்கே போடுவாங்க? நாமக்கல், திருச்செங்கோடு தான் வருவாங்க. ஈரோட்லேயோ இல்லை காரைக்குடியிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓட்ட முடியுமா? ஓடுமா? ஆகலை. அப்போது அந்தந்த தொழிலுக்குன்னு ஒன்று இருக்குது. திருப்பூர்னா ஜவுளி. இப்போது உங்கள் தொழில் என்ன? அந்த தொழிலுக்கான மாவட்டம் எங்கே இருக்குது? நம்பர் 1. இதில் சென்னையினுடைய ஜிடிபி க்ரோத், இது வந்து 2022-23 டேட்டாவை வச்சு சொல்கிறேன். 2,89,481 கோடி சென்னையினுடைய ஒரு ஆண்டு வருமானம். அதுக்கு அடுத்து இருக்கிறது செங்கல்பட்டு. அந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 18 வரைக்கும் சென்னையிலே வந்துடுது. 19 செங்கல்பட்டு 2,31,072 கோடி. இப்போது சென்னையினோட வருமானத்தை தூக்கிட்டு வந்து அரியலூரில் வைக்க முடியுமா? முடியாது தானே. அப்போது உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், சென்னை வண்டி இருக்கு எடுத்துக்கிறியான்னு கேட்பார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வேண்டான்னுவீங்க. அதுதானே சொல்லுவோம். ஏன்? சென்னை வண்டினா அங்கே இருக்க பிரிட்ஜி, அதாவது என்னது, மணல் காற்று, கடல் காற்றுல உப்பு அரிச்சு போயிருக்கும் ஒன்று. அப்புறம் அந்த தண்ணிலாம் வந்து மிதந்துருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? வாங்கவே வாங்காதன்னு வாங்க. கரெக்டா? ஆனால் இப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நடிகர் ஆகணுமோ, இல்லை நீங்கள் நம்பர் 1 வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்க செகண்ட் ஹேண்ட் வண்டியவாது நல்ல நம்பரில் வாங்கணும். ரைட்டா? இப்போது அஸ்வினி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வந்து திருச்சியில் மட்டும் இயங்கிட்டு இருந்துச்சு.
அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு கோயம்புத்தூரில் இயங்குது. தினேஷ் ஐயாவது ஒசூரில் இருந்துச்சு, சென்னையில் இயங்குதா இல்லையா? அப்போது அவங்க நம்பர் 1 வரணும்னா எங்கே போகிறாங்க? 01க்கு போகிறாங்க. அப்போ நம்ம நம்பரில் எடுக்கும்போது இந்த கார் நம்பரில் இதெல்லாம் வந்து அதுக்காக போய் அங்கே வரும்போது இன்கேஸ் நம்ம எடுக்கிறோம் வரணுன்னா உடனே இதெல்லாம் வேண்டாம், நம்மக்கிட்ட உள்ள போட்டு வச்சிருக்கிறதே என்னென்னா இதெல்லாம் வேண்டாம். எதெல்லாம் வேண்டாங்கிறத நம்ம யோசித்து நம்ம கரெக்டாக எடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். அடுத்து திருவள்ளூர், அது 1,70,70,940 கோடி. 4வதான மாவட்டம் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர்னா மெடிக்கலுக்கு மிகப்பெரிய இது, அப்புறம் எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி அதிபராக இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியில் நல்லா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியாவது பிடிக்கிறதுக்கு யோசிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இப்போ எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா, சார் இந்த நம்பரை மாற்றினா உடனே நாளைக்கு கோடீஸ்வரன் ஆவீங்க, நாளைக்கு ஆவீங்கன்னெலாம் நான் சொல்ல. சிம்பிளான மேட்ரு தான். நம்பர் சரியில்லையா, நம்பரை மாற்றுறோம். ஃபஸ்ட்டு 2 வீலரை மாற்றுறோம், அடுத்து 1 இயர் காருக்கு போகிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்றது அதை நம்ம கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததால தான் இந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம். நம்பர் 1. ஒரு சிலர் அதில் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி வரும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது இதெல்லாம் மாற்றினா இதெல்லாம் செஞ்சிருமா ஆயிடுமா அப்படின்னு நினைக்கும் போது உனக்கு ஆவலைன்னா அமைதியாக இருந்துக்கணும். நம்பருங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, இதை நான் டாப்பிக்கை போட்டு இப்படி எடுத்து பார்க்கும்போது தான் ஏன் 08, 17, 26ன்னு ஏன் கவர்மெண்ட்டு தானே அது. கவர்மெண்ட் எக்கேடு கேட்டால் என்ன, கவர்மெண்ட்டுக்கும் நம்பருக்கும் என்ன சம்மந்தம்? TN 08 அவன் வச்சுட்டு போட்டுமே, என்ன ஆகிட போகுது? ஏன் வைக்கல? ஏன் 17 வைக்கல? சரி 8 வைக்கல, ஏன் 17 வைக்கல, 62 வைக்கல, 53 வைக்கல? அப்போது அரசாங்கமே பயப்படுதில்ல, அதை நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம நம்பரில் இந்த நம்பருங்கள்லாம் இருக்கும்போது நம்மளும் பயப்படணும்ல. சார் 35, 53ன்னு வச்சுருக்கேன், 71ன்னு வச்சுருக்கேன், கூட்டு எண் நல்லா வரும் 71க்கு. அதனால் அப்படி இப்படி அடிச்சுக்கிட்டால் கூட கடைசியாக வண்டி ஓடும். ஆனால் இருந்தாலும் அந்த பிரச்சனை தேவையான்னு யோசிக்கணும். அந்த மாதிரி இப்போது ரெவென்யூ வைஸ் திருப்பூரில் TN 39 42 இருக்குது. 42 ராஜநிலையில் பயங்கர உயர்வான நம்பர். அப்போ அந்த நம்பர் அந்த மாவட்டத்துக்குள்ளார வருது. சேலத்தில் 54 இருக்குது, 90 இருக்குது, 30 இருக்குது. ரெவென்யூவில் 94,156 கோடி. சேலம் வந்து தமிழ்நாட்டில் 6வதுல இருக்குது. என்னங்க, காஞ்சிபுரம் 7, மதுரை, நாமக்கல் இப்போது முட்டை வியாபாரம் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும்? நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் செகண்ட் லைன்லையாவது ஏதாவது ஒரு வண்டி தூக்கி பார்க்கணும். ரைட்டா? இது நம்பர் வைஸு, ரெவென்யூ வைஸ் எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தொழில், முதல்ல உங்களுக்கு என்ன தொழில், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கீங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு நினைக்கிறவங்க தான் இந்த சேனல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க. ஆனால் நம்பரை நாம் எடுத்து கொடுக்கும்போது ஒரு 2 அனுபவம் இந்த மாதத்தில். ஒருத்தர் கூப்பிட்டு 57 எடுக்கலான்னு இருந்தேன். ஒருத்தர் யாரோ உங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேச சொன்னாருன்னு நம்பர் கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு. சார் நான் 57 எடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் ஒருத்தர் உங்களை சொல்லி 57 வேண்டாங்கிறாரு, அதனால் எனக்கு வேறு நம்பர் சொல்லுங்கன்னாரு. நான் உடனே, உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே பையன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 குழந்தைங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருக்காங்களா? இல்லை. அப்போது இந்த 57ங்கிறது பிள்ளைகள் இல்லை, உடன் வாழ மாட்டார். மொத்தத்தில் இவருக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது. சரி, அவரோட பசங்களாவது வாழணும்ல. இந்த 57 வேண்டாம் சார், 54 56 எடுங்க, இல்லைன்னா 56 54 எடுங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் அந்த பக்கம், சார் இறங்கு நம்பராக இருக்குது சார்ன்னாரு.
சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட நான் பேசுனது, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த நம்பரை எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் என்னன்னா, நம்ம எவ்வளோ தான் கூவுனாலும் அவங்களோட மனசில் அவர் என்ன போய் எடுப்பார், 57 தான் எடுப்பார். அவரோட தலையெழுத்து அவர் குழந்தையோடு வாழக்கூடாதுன்னு இருக்குது. அதை போய் நான் போய் மாற்றக்கூடாது. திரும்ப திரும்ப நான் அதை தான் எடுக்கலான்னு இருந்தேன். ஒருத்தர் சொன்னார், அதனால் உங்களை கூப்பிட்டேன்னு 3 தடவை சொன்னார். நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுத்து நம்ம என்ன வந்துட போகிறோம்? இதில் பல கர்மா இருக்குது. அதை ஏன் நாம் சுமக்கணும்? ரொம்ப நன்றி, வணக்கம். புரியுதுங்களா? நம்பிக்கை இருந்தால், தெளிவாக இருந்தால் வரணும். அதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை திரும்ப திரும்ப போடுறோம். அதனால் என்ன தேவை? இன்றைக்கி இருக்க சூழ்நிலை ரொம்ப கீழே இருக்கும். மறுபடியும் ஜெயிச்சு வரணுங்கிறதுக்கு தான் இந்த நம்பரை மாற்றோம். எதையாவது தின்னு பித்தன் தெளியுமா அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறோம். நான் அதனால தான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன், தயவு செய்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க, புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எந்த நம்பரை சொன்னாலும் அதுக்கு ஒரு இது சொல்கிறது, அந்த இதே இருக்கக்கூடாது. அதனால் இவ்வளோ டேட்டாவாக அனலிட்டிக்கெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சி, நான் என்ன அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறவன் நம்பர் 1 வருவான் நான் சொல்கிறோம். அரியலூர் நம்பரில் இதை போட்டோம்னா உடனே இதுக்கு போகிற முதலீடெல்லாம், சென்னைக்கு போகிற முதலீடெல்லாம் நேராக அரியலூரில் உட்காந்துக்கணுமா சொல்ல முடியும்? இப்போ அஸ்வின் ஸ்வீட்ஸ் இருக்கும். அஸ்வின் ஸ்வீட்ஸு அரியலூர் பெரம்பலூரில் தான் உட்காந்துருக்காங்க, ஹெட் ஆஃபீஸை போட்டிருக்காங்க, உலகம் முழுக்க போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆராயணும். அஸ்வின் ஸ்வீட்ஸ்னால் ஏஎஸ்ன்னு வரும், 13ஆம் நம்பரில் தான் இருக்குது. பட் அதுக்குன்னு ஒரு சில வேல்யூ போட்டு போயிட்டு இருக்குது. அது எவ்வளோ தூரம் போகுது, அது என்ன நம்பர்ஸுன்றதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? நிறையா நம்ம உங்களுக்காக உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஆராய்ச்சி, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம். பட் நீங்கள் மறுபடியும் சார் முழுசாக கூட்டிக்கலாமா சார், ஏறுது சார், இறங்குது சார். இதில் வரேன். அடுத்து என்னென்னா, இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் துறை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் 1லேருந்து 9999 நம்பர் வரைக்கும் இருக்குது. அதில் நல்லா பார்த்துக்கோங்க, கேட்டகிரி எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு. சூப்பர் எலைட் எழுதிக்கோங்க, வேணா சூப்பர் எலைட் 0001, இது எலைட் நம்பர், சூப்பர் எலைட் நம்பர் 0001. இது அனைத்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் குறைந்தது 5 லட்சம் ரூபாய் மினிமம். இதோட பேஸ் ப்ரைஸ் 5 லட்சம். அதுக்கப்புறம் ப்ளஸ் பிட்டிங்கில் போகும். அதாவது நான் சொல்லக்கூடிய யூனிட் ஆஃபீஸ் கிடையாது, மெயின் ஆர்டிஓ ஆஃபீஸில். யூனிட் ஆஃபீஸில் வேலை மாறலாம், ஆனால் மெயினில் சூப்பர் எலைட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 0001. அடுத்தது சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடியது 002 இருந்து 00009 வரைக்கும் வர்றது சிங்கிள் டிஜிட். இதோட மினிமம் ப்ரைஸ், பேஸ் ப்ரைஸ் 3 லட்சம். அதுக்கப்புறம் பிட்டிங்கில் ஏறும், ஏலத்தில். அடுத்தது ப்ரீமியம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஆல் 1, அதுக்கப்புறம் ஆல் 7, 0786, அதுக்கப்புறம் ஆல் 9. இதெல்லாம் 2 லட்ச ரூபா நம்பர். இந்த நம்பரோட பேஸ் ப்ரைஸ் 2 லட்ச ரூபா. எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், நான் எப்பயுமே பிரபஞ்சத்தை நம்புகிறோம், ஜோதிட பிரபஞ்ச குழுவில் இருக்கோம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் இங்கே பேசிட்டு போயிடுவேன். அவங்க மாறுறாங்க, மாற்றலன்னு இல்லை, விதி மாற்றுன்னு. டாக்டர் எஸ் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி 0055 வச்சுருக்காரு. குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி வண்டியை மாற்றிட்டாங்க. பார்த்துருப்பீங்க, புது லேண்ட் ரோவர் இறங்குந்துச்சு. அந்த வண்டி நம்பர் என்ன தெரியுமா? ஆல் 9க்கு போயிருக்காங்க. ஆல் 9க்கு மாறிடுச்சு. நம்ம இங்கே சொல்கிறது எப்படியோ யார் மூலியமாவோ போய் அங்கே போய் மாறி இருக்கு, அவங்க மாற்றிட்டாங்க இப்போது. அதனால் மினிமம் ஏதோ ஒரு சில நல்லதுகள் நடக்கலாம். அதனால் அவங்க கூட மாறுறாங்க, நம்ம மாறுறோமான்னு பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது செமி ஃபேன்சி 0100, 0555, 4444, 8000, 8000. இங்கே 8000 வச்சுருக்காங்க. வேணும்னா நீயே வாங்கி நீயே கட்டிக்கோ அப்படின்ட்டாங்க. உனக்கு 8 பிடிக்குதா வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு 8000 கொண்டு போய் போட்டு 1 லட்ச ரூபா. இந்த நம்பர்லாம் 1 லட்சம். பேஸ் ப்ரைஸே 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் 8000. அப்புறம் ஓப்பன் சீரியஸ்ன்னு இதாங்க கேட்டகிரி. ஓப்பன் சீரியஸ் கேட்டகிரியில் 1 2 3 4, ஓகேவா?
0505 இந்த மாதிரி, அதாவது 01 11 வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் இது. அதுக்கப்புறம் 00 22 33 கவர்மெண்ட் அலாட்டட் ஸ்பெஷல் நம்பர்ஸ். எல்லா சீரீஸ்லையுமே கவர்மெண்ட்டுன்னு ஒரு சில நம்பரை பிடுங்கி வச்சுருக்கு. அது எவ்வளோ அழகாக பிடுங்கி வச்சுருக்கானுங்க பாருங்கள். 0 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 22 33 44 55 66 77 88 99 எல்லாமே இந்த டபுள் டிஜிட்டாக வர நம்பர் எல்லாத்தையும் அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 100 0100 0101 0123 0123 அடுத்து 0222 சொல்லப்போனால் 222 0234 இதெல்லாம் ஏர் நம்பர் உங்கள் லைனில் சொல்லப்போனால் உங்கள் பாஷையில் 0234 அடுத்து 0333 அடுத்து 0345 0345 அடுத்து 0444 0456 அடுத்து 0555 அடுத்து 0567 0567 வரும். அடுத்து 0666 அடுத்து 0678 0678 அடுத்து 0777 0786 0789 0888 0999. இப்போ 0888 999 666ன்னு சொல்லும் போதே உங்களுக்குலாம் ஏஞ்சல் நம்பர் ஞாபகத்தில் வந்துடணும். இதெல்லாம் கவர்மெண்ட்டே பிடிச்சி வச்சுருக்கு. தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா பணம் கட்டிட்டு தான் நீ உள்ளே வரணுண்டான்னு சொல்லுது. அடுத்து 1000 1001 12 12 1234 1234 1990 1988 2000 2000 2002 2020 2121. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்பர் சொல்லும் போது சொல்லியிருக்கோம், ஒன்று ஏஞ்சல் நம்பர், இன்னொன்று ரிப்பீட் நம்பர்ஸ், அப்புறம் நீங்கள் கேட்குற ரைசிங் நம்பர்ஸ் ஏறு நம்பர்னு, அப்புறம் ரன்னிங் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்துக்கோங்க 2121ன்றது ரிப்பீட் நம்பரில் வர்றது. அடுத்து 2222 ஆல் 2 2345 2345 2525 2626 2727 அடுத்து 2728 இது கலைஞர் நம்பரும். அப்புறம் 3000 3000 3003 3030 3030. அடுத்து ஆல் 3. எப்படி பண்ணுங்க பாருங்க. ஆல் 3 போனதும் 3456 அப்படியே ரன்னிங்கில் 3456 கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அடுத்து 4000 4004 40 40 ஆல் 4. ஆல் 4 போனது என்ன ஆகுங்க 4567 கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இது 4567 4777 எம்ஜிஆர்து. அடுத்து 5000 5005 50 50 5555 பயங்கரமான வேல்யூவான நம்பர் 5555 ரொம்ப காஸ்ட்லியான நம்பர். 6000 அடுத்து 6006ம் நிறையா பணக்காரங்கள்ட்ட இருக்குது. 6006 60 60 அடுத்து ஆல் 6
6789 7000 7007 7007 7070 7171 ரிப்பீட் நம்பர். அடுத்தது 7172 71 72. அடுத்து 73 37 75 75 7576. இதை ஏன் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. 77 77. அடுத்து 8000 8118 8181 8448 8484 8586 8888 9000. ரொம்ப நல்லா பயங்கரமான இது. 9000 போவோம். 1099 வரும். பெரிய பணக்காரங்கள் இருக்க நம்பரு. 9009 அதுவும் 9090 9091 9097 9779 9797 ஆல் 9. இது எல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ். அதாவது இந்த 10,000 நம்பருக்குள்ளார இந்த நம்பர் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு லாக் பண்ணி வச்சுக்கிச்சு. அப்போது இது எல்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது செய்கிற நம்பராவோ, ரைசிங் நம்பரா, ரன்னிங் நம்பரா, ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டில் பணம் கட்டி தான் வாங்க முடியும். சாதாரணமான நடுத்தர ஏழை வர்க்கத்தார் போய் இந்த நம்பரை தொட முடியாது. ஏன்னா இந்த நம்பரை தொடணுன்னாலே 50,000 குறைஞ்சது 16,000 50,000 வரைக்கும் கட்டணும் சார். அதனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா, இதில் இப்போ நாம் சொல்லியிருக்க நம்பர்ஸில் உங்களுக்கு ஒரு வேளை ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா, உங்களுக்கு கொடுக்க ஃபீஸ் கொடுக்க மனம் இல்லை என்றால், நீங்களே எதையாவது நாங்களே சாப்பிட்ணும் மாத்திரையை அப்படின்னு நீங்களே சாப்பிட விரும்பினால், இந்த கவர்மெண்ட் அலாட் நம்பர்ஸில் எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய தகுதி தரம் இந்த கவர்மெண்ட் அலாட் பண்ணுற நம்பரை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக மேலே உட்காந்துடுவீங்க. கைத்தட்டுங்க, எந்திரிங்க. அப்போது கவர்மெண்ட் ரிலேட்டடாக மந்திரியாக இருக்கார், எம்எல்ஏ இருக்கார், இல்லை எம்பியாக இருக்கார். இப்போது இந்த 2345 போன வாரம் என்னோடய டிவி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு ஒரு இடத்துல இவர் டிவி நல்லா சர்வீஸ் பண்ணுவார், போய் பாருப்பான்னாங்க. யாருங்க அப்படிங்க, எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது, எஸ்ஆர் சிவலிங்கம் அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இருக்கார். அவரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் போய் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அவர் வீடு எங்கன்னு கேட்டேன். இதுன்னு வீடை காட்டினாங்க. வீடை காட்டினா நமக்கு என்ன பார்ப்போம், கார் 2 நிற்கிது. காரை பார்த்தா 2345. அவர் ராஜ்யசபா எம்பி, மாவட்ட செயலாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், காலேஜ் எல்லாம் வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் குறைஞ்சி ஒரு 70-75 வயசு இருக்கலாம், அக்யூரேட்டாக சொல்லலை. பட் ஆனால் ரொம்ப வயசானவர். ஆனால் இந்த முறை ராஜ்யசபா எம்பி ஆகினாங்க. போதாதாங்க 2345 பண்ணுதுங்க, வச்சுருக்காரு. அப்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், நம்பர் பண்ணும், எப்போ பண்ணும் தெரியாது, எப்போ வேணால் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். நம்ம தேவை என்னன்னா, அரசியலில் இருக்கார் 2345 வச்சுருக்காரு, திமுகவில் இருக்கவர் வச்சுருக்காரு. அந்தளவுக்கு நம்ம டீப்பாக சொல்லுவோம். இப்போ இதே 2345 கொண்டு போய் ஒரு அதிமுககாரரை வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால், நீங்கள் கட்சி ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டாம். அது நீங்கள் என்ன கட்சியில் இருக்கீங்க. 6999 வச்சுருக்காரு எடப்பாடி. அப்புறம் 5577 போகிறார். அப்பப்போ சேனலில் பார்த்தா செய்தியை சொன்னால் நீங்கள் எல்லாம் விஜய் வந்தார், பஸ்ஸு பின்னாடி இத்தனை பேர் ஓடுனா, இத்தனை பேர் கீழே விழுந்தான் அப்படின்னா நாம் என்ன பார்ப்போம்னா, எந்த வண்டியில் வந்தான், எந்த நம்பர் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதை எல்லா லெவல்லையும் பார்க்குறோம். இப்போ மோடியும் புத்தினும் இறங்குறாங்க அப்படின்னா, டொயோட்டா காரில் ஏறினார், அது இந்த நம்பரு அப்படின்னா எல்லா நம்பரையும் இந்திய அளவில் நமக்கு நம்பர்னு எங்கே தெரியுதோ அத்தனையும் முக்கி முழுசாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வேலையாக வச்சிருக்கிற நம்மக்கிட்ட
கூப்பிட்டு நம்பரை மட்டும் கேட்காம பண்ணுற ராவடியால் வருது பாருங்க. இதுதான் அவங்க தலையெழுத்து, அவங்க கர்மா. சரி, இதுக்கு அடுத்து இது ப்ரைம் நம்பர்ஸு, இது கவர்மெண்ட் அலாட்டட் நம்பர்ஸ். நீங்கள் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று சார் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப ஓட்டி பார்த்துட்டு ஒன்று இந்த மாதிரி கவர்மெண்ட் அலாட்டடில் எதை வேணால் எடுங்க. இது ஏன் எதை வேணால் எடுங்க அப்படின்னா, உதயநிதி வைத்துள்ள எண் 0001 உதயநிதிட்டு இருக்குது. இப்போ வேல்முருகன்ட்டையும் இருக்குது. வேல்முருகன்றவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து எம்எல்ஏவாக இருந்து நீக்கிட்டு தனியாக ஒரு கட்சி, அவரும் தாவேகான் தான் வச்சார், தமிழர் வாழ்வுரிமை கட்சி. அது டிவிகே தான். விஜய் வச்சுருக்கிறதும் டிவிகே தான். விஜய் வச்சுருந்தா எத்தனை லட்சம் பேர் ஓடுறான், வேல்முருகன் வச்சுருந்தா எத்தனை லட்சம் பேர் ஓடுறான்? ரெண்டுமே டிவிகே தான். பாருங்க, முத்துப்பாண்டியனை மட்டும்தான் கை தட்டுறாரு பாருங்க. டிவிகே அப்படிங்கிறது தாவேகா, தமிழர் வாழ்வுரிமை கட்சி. அவர் வச்சு கடைசியில் அவர் எம்எல்ஏ ஆனார். அவர் ஆனால் 001 வச்சுக்கார், பன்ருட்டியினுடைய எம்எல்ஏ. புரியுதுங்களா? நீங்கள் 1ஆம் நம்பர் ஆகணும் அப்படின்னா தயவு செய்து சார் நான் ஓடுறேன் அரசியலில் என்னான்னு சொல்லணும். எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படி இப்படி இப்படி அப்படி. சார் நீ திருடன், நான் திருடுறேன், நான் ஏமாத்துறேன், நான் ஃப்ராடு அப்படின்னு ஒரிஜினலாக சொன்னீங்கன்னா ஓகே, ஃப்ராடில் என்ன நம்பரை வச்சா நல்ல ஃப்ராடாக நீ வரலாங்கிறத நான் சொல்கிறேன். யோக்கியனா பேசிட்டு நீ மிகப்பெரிய அயோக்கியனா இருந்தா நல்ல நம்பர் உனக்கு வேலை செய்யாது. ஏன்னா இதில் சொல்லியிருக்கு நல்ல நம்பர் வேலை செய்யாது அப்படின்னு. வேலை செய்யலைன்னா எப்படி வேலை செய்யும்? உள்ள அயோக்கிய பையனாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஆளுன்னு சொல்லிடுங்க, அதுதான் முக்கியம். அடுத்து ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளர், அவர் 0001 வச்சுருக்காரு. சீமான் 8ல் இருந்தார், இப்போ 8000க்கு இன்னும் போயிட்டார். இப்போ நம்பர் மாறி இருக்குது. இப்போ வேறு புதுக்கார் வேறு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அதில் போகிறாரு. சிலம்பரசன் 009. அருண் விஜய் இப்போ ஏதோ ரெட்டத்தலைன்னு வந்துருக்கு, அவரும் பார்த்திங்கன்னா 009. நயன்தாரா 9 வச்சுருக்காங்க, 5 வச்சுருக்காங்க. விஷால் அவரும் 0005. விஜய்கிட்ட 0004 இருந்தது, அதெல்லாம் இருக்குது, நின்றுட்டுருக்கு. த்ரிஷா ரேஞ்ச் ஓவர் 0003. விஷால் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாசர் அவர் இஸ்லாமியர், அவர் 0786 வச்சுருக்காரு. 0786 அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. கீர்த்தி சுரேஷ் 1001. ஆர்ஆர் பிரியாணிக்காரர் நம்ம சொல்லியிருக்கோம் 3232 வச்சுருக்காரு. 1233ன்ற நம்பர் வச்சுருக்காரு. கலாநிதி மாறன் 1515. இப்போ கலாநிதி மாறன் அப்படின்னா இப்போ இந்த 1515ங்கிறது நல்ல நம்பர் இல்லை தான், பட் இருந்தாலும் அவங்களுடைய பின்புலங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதை அடித்தாலும் தாங்குவாங்க, எத்தனை ரைடு வந்தாலும் தாங்குவாங்க. அவர்கிட்ட போய் 51 நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே தேவையில்லை. அவர் 15 இருக்கிறதுனாலே அவர் நல்லா தான் இருக்கார். ஓகேவா? இதில் மொதல் 2 நம்பர் ஒரு வேலை, ரெண்டாவது 2 நம்பர் ஒரு இது கூட்டி நல்லா இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லா இருக்கலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி 1645. எஸ்ஜே சூர்யா 1740. கல்யாணமே பண்ணிக்கல, 1740. தத்துவ ஞானி, பயங்கரமான ஞானியை பயங்கரமாக பேசுவார். கமல் 2050 வச்சுருந்தார். இப்போ நான் அதுக்கப்புறமா அவர் இன்னும் வச்சுருந்த இப்போ வச்சுருக்க நம்பர் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். ராகவா லாரன்ஸ் 2300. அவரும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். ஹிப்ஹாப் தமிழா 3081. அதெல்லாம் நம்பரே இல்லை. நெல்சன் 3331. ரஜினிகிட்டே இருக்குங்க 3331. நெல்சன் 3281. கேஎன் நேரு எல்லாமே ஆல் 3, அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் லெஜண்ட் சரவணாங்க 3666. அந்த ஏஞ்சல் நம்பரை வச்சு அவங்க பாருங்கள் 3666ன்னு அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்களோட இது எல்லாமே. அது கார்த்திக் சுப்ராஜ் டைரக்டர் 4545. இப்போ ஆக்சுவலாக அந்த 4545 கவர்மெண்ட் லாக் நம்பர் கிடையாது, ஆனால் 4545 ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். சல்மான் கான் வரைக்கும் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பர் நம்பர். சஞ்சய் தத்து இந்தியா அளவில் ஒரு பயங்கரமான நம்பர் அப்படின்னா 4545. லோக்கல்லையும் நல்ல நம்பரு, ஆனால் கூட்டி நல்லா வராது. அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அனிருத் 5002. கார்த்தி சிவகுமார் பையன் 5005. சந்தானம் 5050. சத்யராஜ் 5181. ஜெயம் ரவி 5599. குடும்ப பிரிவாச்சு 5599 அது. ஜிவி பிரகாஷ் 5959 வச்சுருக்காப்புல, அவரும் 5959 இருக்குது.
விஜயகாந்த் அவரது வந்து 65-75. லோகேஷ் கனகராஜ் ஆல் 7. ஏஆர் முருகதாசும் ஆல் 7. அவங்களாம் பாருங்கள் டைரக்டரு. இப்போ கமல் வந்து 7799 வச்சுருக்காரு. இப்போ இந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த விக்ரம் படம் வந்தப்புறம் எடுத்த வண்டி தான் 7799. அதுக்கப்புறம் வந்து அந்த சிவகார்த்திகேயனோட அவனோட அந்த படமும் நல்லா ஓடி நல்லா சம்பாதிச்சார். ஏதோ அந்த டோட்டலாக விட்டதெல்லாம் இப்போ சம்பாதிச்சிட்டாரு. ராஜ்யசபாவுக்கும் உள்ளே போயிட்டார். அதனால் அது 7799 பார்த்துக்கோங்க. அது கார் நம்பர் மாறின அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு. சூரி 7979, வெற்றிமாறன் ஆல் 8. அப்புறம் ஷாக் மார்க்கெட்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பிஆர் சுந்தர்னு சொல்லுவோம், அவரும் ஆல் 8. சிலம்பரசன் ஆல் 9 வச்சுருக்காப்புல. லைலாக்கிட்டையும் ஆல் 9 இருக்குது. ஓகேவா? இது மாதிரி ஒன்று ஃபேன்சியாக மாடலாக நம்பர் எடுக்கணும், இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு தகுந்த மாதிரி தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு டாக்டர் மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஜோதிடரை மருத்துவரை போலவும் ஜோதிடத்தை மருத்துவம் போலவும் அணுகுங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளை கொண்டு போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்குள்ளார உள்ளே விட்டு பூட்டிட்டா உட்காந்து எல்லா மாத்திரையும் எடுத்து தின்னுட்டு அங்கேயே ஃப்ளாட் ஆகிடுவீங்க போல். நம்பரை பார்த்துட்டா இந்த பக்கம் நம்ம நம்புறதுனா அந்த பக்கம் கூட்டுறது, உடனே கூட்டி இது வருது சார், அது வருது சார், அதுதான் இருக்கே தவிர தாட்டில் மாத்திரையை எழுதி கொடுத்தோம், மாத்திரையை தின்னோங்கிற எண்ணம் வரதில்லை. நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2022 ஜோதிட பிரபஞ்ச குழுவில் முத்துப்பாண்டி அவர்களோட இணைஞ்சி பயணிக்க ஆரம்பித்து இது வரைக்கும் நிறையா வீடியோ பேசி குழந்தைக்கு பேர் வைப்பது எப்படி அப்படின்னு தான் முத ஆரம்பித்தேன். குழந்தைக்கு நல்ல பேரை வைக்கணும். எனக்கு பொதுவாக 5ஆம் பாவத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்காங்க. 8 கூடையவரும் அங்கே தான் உட்காந்துருக்காரு. அதனால் என்ன, அது எப்போ பார்த்தாலும் அந்த 8 தான் நமக்கு வேலை செய்யுது. அதனால் அதில் பெரும் தொல்லை தான் நமக்கு வருது. ஆனால் அந்த சந்திரன் 5ல் இருக்கவர் ஆட்சியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த குழந்தைங்களுக்கு நல்ல பேரை வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். 2025 நான் வச்ச ஒரே ஒரு நல்ல பேருனா வேல்மாறன் ஒரு பேர். வேல்மாறன் அப்படின்னு ஒரு பேர் மட்டும்தான் நான் வச்சதில் ரொம்ப மனசுக்கு நின்ன பேர். மற்ற பேரெல்லாம் என்ன பேருன்னு எனக்கும் தெரியல, வைக்க சொன்னவங்களுக்கும் தெரியல. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஆப்ஷன்லாம் கிடையாது சார், ஒன்லி செலெக்ஷன் தான். ஒன்லி ஒன்றை கொடுப்பாங்க, அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நாமளும் சொல்லி செலச்சிடுச்சு. இது ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் கைபேசி எண், வாகன எண், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். உலகமே மாறினாலும் மாறாத விஷயம் என்னன்னா ஜோசியம். கரெக்டாக கைத்தட்டுங்க எல்லாம் வேகமாக. சார் உலகமே மாறினாலும் மாறவே மாறாது ஜோசியம் மட்டும். எப்படி சார்? ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைக்கணும்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சார் பார்த்தேன் உங்கள் வீடியோவை, ரைட்டு சந்தோஷம், பேர் வைக்கணும், ஓகே சார் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில் அனுப்புங்க. சார் குழந்தைய என்ன படிக்கும், எப்போ வேலைக்கு போவோம், எப்போ கல்யாணம் பண்ணோம், எப்போ என்னென்ன நடக்கும் எல்லாம் சொல்லுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றுமே சொல்லலை சார், ரொம்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி குழந்தைக்கு பேர் வைக்கணும், அதோட மட்டும்தான் நாம் நிற்போம். டாக்டரு குழந்தைய பெற்று வெளியில் போட்டார். இதுக்கு என்றைக்கு எந்த உடல்நிலை காய்ச்சல் வரும், என்றைக்கு என்ன வரும்னு சொல்லுவாரா? டாக்டர்கிட்ட கேட்பீங்களா? நியாயமாக தானே கேட்குறோம் சார். திருந்துறதுக்கு தான் சார். ஏதோ ஒன்று ஆக்சுவலாக இப்போ ஒரு ஜாதகம் சொல்ல தெரியாமலோ அதில் அது இருக்குது, அதை உங்கள் எல்லாரையும் விட்டாலே உட்காந்து சொல்லுவோம். சொல்லாமலா போகிறோம். தாத்தாவுக்கு தாத்தா என்னது குலதெய்வத்தை கண்டு எடுப்பது எப்படி? அண்ணன் முருகானந்தன் அண்ணன் சொல்கிறதுக்கு தெரியாத குலதெய்வத்தையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோசியம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு என்ன தேவை, அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கன்னா முதல்ல நம்ம எடுத்ததும் சரி. அப்படியே வந்தாலும் என்ன வருது, உடனே பேர் எழுத்து. சார் திருந்தணும் இல்லை சார். சார் 2025 இருக்கும். இன்னும் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்கிறது?
இப்போ எல்லோரும் டெய்லி டிவி பார்க்குறீங்க தானே, எல்லோரும் செய்தியெல்லாம் பார்க்குறீங்க தானே. என்ன நியூஸ் முதல்ல வருது? நியூஸ் தலைப்பு செய்தி அப்படின்னு வந்ததும் என்ன நியூஸ் முதல்ல வருது? ஹெட்டிங் நியூஸ் என்ன? அப்புறம் இப்போது நான் சொல்கிறது இந்த ஒரு மாதத்தில் போன பிரபஞ்சக்குழு மீட்டிங்லேருந்து இந்த பிரபஞ்சக்குழு மீட்டிங்குள்ளார தலைப்பு செய்தின்னு ஒன்று போட்டான்னா வர நியூஸ் என்ன? நான் திரும்ப சொல்கிறேன், வந்தோமா ஏனோதானோன்னு இருந்தோமான்னு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கவனிக்கணும். என்ன நியூஸ்னால், தங்கம் விலை உயர்ந்துச்சு, வெள்ளி விலை உயர்ந்துச்சு, வரலாறு காணாத, அதை தவிர வேறு ஏதாவது வருதா? மற்றதெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டானுங்க. எடுத்ததும் வரது இன்றைக்கி 2000 போச்சு சார். சட்டங்கிறது எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குது. பதுக்கக்கூடாது, அரிசி பதுக்கக்கூடாது, அரிசி விலை ஏறிடக்கூடாது. இதெல்லாம் சாணக்கியர் அந்த காலத்தில் போட்டுக்கு சொன்னது. மக்களுக்கு அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாமே எல்லாருக்கும் வரிசையாக கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் சட்டம். எல்லா ஆக்ட்ஸும் அதை தான் சொல்லுது. தங்கத்தையும் வெள்ளியும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டே பதுக்குது. எதுக்குடா விலை ஏறுதுன்னா, கவர்மெண்ட் பதுக்குறான். சைனா பதுக்குறான், இந்தியா பதுக்குறான், ரஷ்யா பதுக்குறான். தங்கம் விலை ஏறுனுச்சு, அடுத்தது இப்போ தங்கத்தை விட்டுட்டானுங்க, வெள்ளிக்கு வந்துட்டானுங்க. அப்படியே டெய்லி 20,000 ஏற்றுறானுங்க. புரியுதுங்களா? காலில் இனிமேல் வெள்ளி கொலுசே பார்க்க முடியாது. சேலம் மாவட்டம்னா வெள்ளி கொலுசு செய்கிற மாவட்டம். இந்தியாவிலே பல மாநிலத்துக்கு வெள்ளி கொலுசு சேலத்துலேருந்து தான் போகுது. பசங்களாம் வேலை செய்கிறதுக்கு வேலையே இல்லை, முடிஞ்சிருச்சு. எந்த விஷயமும் நல்லா கவனிங்க. அப்போது நாடே மாறினாலும் நம்மளால் குழந்தை பிறந்ததும் என்ன நட்சத்திர பேர், மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஒரு புது ரூல் போட்டுருச்சு. அப்பா பேரை முன்னாடி போட்டுட்டு இருந்தோம், போடக்கூடாது, இன்ஷியலை கொண்டு வந்து கடைசியாக போடணும்னு சொல்லிடுச்சு. தெரியுமாங்கய்யா? இப்போ 10வது படிக்கிற குழந்தைங்க, 12வது படிக்கிற குழந்தைங்களாம் உங்களுக்கு இருந்தால் எல்லாத்தையும் ஆதாரில் மாற்ற சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியா புது ரூல் வந்துருச்சு. இனிமேல் இன்ஷியலை போட்டு முன்னாடி போட்டு எடுத்துகிட்டு இருந்தது போய் பேர் கடைசியாக தான் இன்ஷியல். இப்போ அப்படி ஒரு சிஸ்டம் வந்துடுச்சு. அப்டேட் ஆகுங்க தயவுசெய்து. பாஸ்போர்ட்டில் அப்படி தான் இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, இது 2020க்கும் 2025க்கும் ஏதாவது நம்ம இந்த மீம்ஸ் பார்க்குறது, அதை பார்க்குறது கொஞ்சம் விவரமாக பார்க்கணும். 2025க்கும் 20க்கும் 25க்கும் இந்த 25 வருஷத்தில் மாறின விஷயங்கள், சேமிப்பு வழிகள். 2000 சேமிப்புனா சீட்டு, எல்ஐசி, இது ரெண்டை தவிர வேறு எதுவும் கிடையாதான். இப்போ என்னென்ன இருக்குன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், இஎல்எஸ்எஸ், எஸ்ஐபி, லம்சம், கிரிப்டோ, கோல்டு, ETF. இத்தனை விதத்தில் நீங்கள் சேமிக்கிற திட்டத்தை மாற்றிருக்கான். அடுத்து இந்த நம்ம பேசுகிறதுக்கு டோப்போமைன்னு ஒன்று சுரக்கணுமா. 2000 சுரந்துட்டு இருந்தது 2க்கு தான் சுரந்துச்சான். ஒளியும் பார்த்தாலும் சித்திரகார் அந்த ஒளியும் பார்த்தா தான் இருந்தது. இப்போது யூடியூப், ஸ்பாட்டிஃபை, மொபைலில் பாட்டு, மியூசிக் ஆப்பு, அப்படி எதையாவது கேட்குறோமே, முழுசாக ஒரு பாட்டை கேட்குறோமா? 5 நிமிஷம் ஒரு சேனலை மாற்றாமல் நம்மளால் உட்கார முடியுதா? நம்ம கூட உட்காந்து போய் தொலைதுன்னு உட்காந்துடலாம். இந்த காலத்து பிள்ளைங்க உட்காருதா? இது எங்கே கொண்டு போய் போகுதுன்னா, புருஷன் கூட ஒரு நாளோ ஒரு மாதத்துக்கு மேலே வாழை பிடிக்கலன்னு சொல்கிறாளுங்க. இவன் கசக்கிறான், இவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரே மாதத்தில் புரிஞ்சு போகுது. அதனால் என்னென்னா, இது எங்கே நடக்குதுன்றது எல்லாமே பிரச்சனை. குழந்தை கல்வியில் நல்லா படி போதும்னு இருந்தது 2000. இப்போது பேட்மிண்டன் போ, டான்ஸ் கிளாஸ் போ, மியூசிக்கு கிட்டார் வாசி, ஸ்விம்மிங் போ, யோகா போ, ரோபோட்டிக்ஸ் போ, ஜெர்மன் போ, ரஷ்யா போ, ஜப்பான் கற்றுக்கோ. இத்தனையெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த புள்ள என்ன பண்ணும்? 5 நாள் டெஸ்ட் மேட்ச் நடக்கும். 5 நாள் டிவியை போட்டுட்டு காலையில் 10 மணிக்கு 9:30 மணிக்கு டாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே உட்காந்தாங்கன்னா 5 நாள் டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். 2020 நீங்கள் நம்ம பார்க்குறதில்ல. உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறவன் மட்டும்தான் உள்ளுக்குள்ளார அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் இருக்கான். வெளியில் இருக்க நாம்
அதுக்குள்ளார 20 சேனலுக்குள்ளே போயிட்டு வரோம். 20 மினிட்ஸுக்கு இல்லை 20 செகண்ட்ஸுக்கு ஒரு சேனலை மாற்றுற மாதிரி ஆகிட்டோம் ஒவ்வொரு பாலுக்கும். 2000 மின்சார கட்டணம் 450 ரூபாய் வந்தாலே பயந்துக்கிட்டு இருந்திருக்கும். இன்று 2025 மொபைல் ரீசார்ஜ் மட்டும் எவ்வளோ பண்ணுறோம் வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு நீங்களே போட்டுக்கோங்க. கரண்ட்டு பில் எவ்வளவு, நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எவ்வளவு, எத்தனை இஎம்ஐ கட்டுறீங்க, பெட்ரோல் எவ்வளோ அடிக்கிறீங்க, ஒரு கிரெடிட் கார்டு பில்லே 15,000 20,000 வந்தாலும் இன்றைக்கி அசராமல் அடிக்கிறோம். ஞாபக சக்தியில் 2000 5 லேண்ட்லைன் நம்பராவது ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்சிருக்கு. 2025 பொண்டாட்டி ஃபோன் நம்பர் கூட ஞாபகத்தில் வைக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. புத்தகம் நாளிதழ் வாசிப்பது 2000 எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி சார் கிளாஸ் எடுத்ததும் அடுத்த நாள் காலையிலேருந்து மெசேஜ், சார் பிடிஎஃப் அனுப்புங்க, சார் பிடிஎஃப் அனுப்புங்க, முத்துப்பாண்டி ஐயா பிடிஎஃப் அனுப்புங்க, ஐயா நேற்று கிளாஸுக்கு பிடிஎஃப் வரல. பிடிஎஃப்பை கொடுத்தா உட்காந்து படிச்சுட்டு என்ன தெரிஞ்சிருவா போகிறீங்க? எத்தனை பிடிஎஃப் உங்கள் ஒவ்வொருத்தரோட ஃபோன்லேயும் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஜோதிட புக்குங்களை விட அதிகமான பிடிஎஃப் உங்களோட ஒவ்வொருத்தரோட ஜோசிக்காரங்க மீட்டிங் வரவங்களோட இதில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் படித்து எதையாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? பிடிஎஃப்பை திறந்து முழுசாக பார்த்துருக்கோமா? உணவு சாம்பார் சாதம் பொரியல் இட்லி தோசையோடு இருந்தோம், பூரி சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கறி சோறு தின்னுட்டு இருந்தோம். இன்றைக்கி பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ். ஒரு பையன், நான் ஒருத்தரோட உட்காந்துருந்தேன், ஃபோன் பண்ணால் பசங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு பணம் கேட்குறான், ஜிபே அனுப்ப சொல்கிறான். நாங்கள் எவ்வளோண்ணா? 50 ரூபாண்ணா. எதுக்கு 50 ரூபா? 50 ரூபா வாங்கி என்ன பண்ணுறானாமா அப்படின்னா, பீஸா சாப்பிட்றானாமா. பீஸாவா? எப்படி? என்ன 5 பேர் சேர்ந்து ஆளுக்கு 50 ரூபா போட்டு பீஸா வாங்குறான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நானும் அவனும் 5 ரூபா போட்டு புரோட்டா வாங்கி எல்லாம் ஒன்றா குழம்பு ஊற்றி பிசைஞ்சு தின்னவங்க. ஏண்டா நாம் இப்போ புரோட்டாவை தின்னோம், நம்ம பிள்ளைங்க பீஸாவை திங்குது ஷேர் பண்ணின்னு. எப்படி பொழப்ப பார்த்தீங்களா? இந்த 25 ஆண்டுகளில் எங்கேருந்து எங்கே போயிருக்கோம்? காருன்னா அன்றைக்கி மாருதி, ஃபியட், அப்புறமா டாட்டா, மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட வேறு இருந்திருக்கலாம். அன்றைக்கி இன்றைக்கி வெளியில் வந்தால் பார்த்தால் கியா, ஃபோர்டு, பென்ஸு, மகேந்திரா, ஹுண்டாய், ஸ்கோடா, ரெனால்ட்டு, நிசானு, பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி, எம்ஜி ஹெக்டார், லேண்ட் ரோவர், வோல்வா, வோல்ஸ்வாகன், ஃபோர்ட்டு, செவர்லெட்டு, எத்தனையோ வண்டி என்னவோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நாம் எங்கே சார் நிற்கிறோன்னா, திரும்ப மாமனை பற்றி சொல்லு, தாத்தாவை பற்றி சொல்லு, பாட்டியை பற்றி சொல்லுன்னு தான் ஜாதகத்தில் நிற்கிறோம். பொருத்தம்னு வந்தால் 10க்கு எத்தனை பொருத்தம் இருக்குது? மறுபடியும் அதே வேலை. திருந்தணும் சார், தயவு செய்து திருந்தணும். ஜோசியக்காரன்ட்ட விட்டுருங்க. நான் கேட்குறது உங்களெல்லாம் ரொம்பலாம் இல்லை, ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்க்குற எல்லாரையும் நான் கேட்குறேன், நீ கிளைண்ட்டாக இரு, நீ பேஷண்ட்டாக இரு, நீ டாக்டர் ஆகாத, நீ ஜோசியர் ஆகாத. ரொம்ப சிம்பிளான வேலை தான். வேறெல்லாம் உங்களெல்லாம் நான் எதுவுமே, நீங்கள் அப்படி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டால் முழு நேர ஜோதிடர் ஆகுங்க, முழு நேர டாக்டர் ஆகுங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, சார் இப்போ எனக்கு வந்து நான் 9வது படிக்கும்போது ஜோதிடம்ங்கிறது மேலே ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நான் செப்டம்பர் 6ஆம் தேதி பிறந்தவன். எனக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டே இந்த பிறந்தநாள் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு. நம்ம எப்போ ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னால் தான் நமக்கு இதாகும். டெய்லி ப்ரேயரில் நின்று இருக்கேன். ஆனால் அன்றைக்கி அந்த ப்ரேயரில் நிற்கும் போது இந்த மாதம் நல்லா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அன்றைக்கி ஒரு 1 or 2 days நினைக்கிறேன், அன்றைக்கி ஒரு விபத்து எனக்கு, நான் விழுந்து கை கட்டாயிடுச்சு. இந்த கை கட்டாயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், அப்போ நான் சொல்கிற 94 அந்த டைமில் கோகுலம் ஹாஸ்பிட்டலில் ஜெயதேவ் டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணார். என் தொடையிலிருந்து நரம்பு எடுத்து கையில் வச்சுருக்கு. அவருக்கு அது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன். புரியுதுங்களா? எங்கள் அம்மா சொன்னாங்க, டே அந்த டாக்டர் ரொம்ப சூப்பர், இன்றைக்கும் அவர் இருக்கார், இந்த மாதிரி டாக்டராக படித்து வாடான்னு. நல்லா புரிஞ்சுக்குவோம்.
புரியுதா? ஆனம்மா டாக்டரா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நிறையா பேத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டோம். யாருக்காவது நான் கொடுக்காமல் இருந்தேன்னா என்ன அவர் கண்ணில் காட்டுங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அந்த டாக்டர் என் கண்ணு முன்னாடி வந்தார். அவருக்கு கொடுத்தேன். இன்றைக்கும் வருஷத்தில் ஒரு நாளோ இல்லை என்றைக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே போனோன்னா சார்கிட்ட போய் சார் அப்படின்னுவேன். அவரும் எனக்கு மறுபடியும் ஒரு 2 ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. அவரும் அதை சொல்லுவார் திரும்ப திரும்ப, இவன் தான் எனக்கு பேஷண்ட்டு. இன்ஸ்பிரேஷன் வேறு. நான் டாக்டர் ஆக முடியுமா? நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றினவன் நீங்களாம் டாக்டர் ஆனால் சந்தோஷம். ஒரு காமராஜரோட வாழ்க்கையை பார்த்தோ இல்லை காந்தியோடைய வாழ்க்கையை பார்த்தோ இல்லை யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையை பார்த்து இந்த நாட்டை திருத்தணும்னு நினச்சா சந்தோஷம். நீங்கள் அதையா பண்ணுறீங்க? ஜோசியத்தை கேட்குறீங்க, உடனே நான் ஜாதகர் ஆகலாமா நான் ஜோசியர் ஆகலாமான்னு கேட்குறீங்க. எங்கள் முத்துப்பாண்டி ஐயாவே 200-300 ஜோசியரை உருவாக்கியிருக்காரு தவிர அவர் என்றைக்கும் ஜோசியர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, அதுக்கப்புறம் இன்னும் என்ன சேனல், அதுக்கப்புறம் இன்னும் என்ன சேனல், அதில் என்ன டெவலப்மெண்ட்டு, அதில் என்ன புதுசாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு தவிர நாம் ஜோசியம் சொல்லி 500 ரூபாய் நம்ம பேக்கெட்டில் இப்படி போடணும்னு அவர் நினைக்கிறதே கிடையாது. அவர் பார்க்காத ஜோசியரையாக நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க, அவர் பார்க்காத சேனலையாக நீங்கள்லாம் பார்த்துட்டீங்க. ஏன்னா மனநிலையை மாற்றுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எண்களை நான் மாற்றித்தரேன். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றவில்லை என்றால் எந்த எண்ணம் மாற்றினாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது. தயவுசெய்து எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் காலங்காலமாக பல விஷயங்கள் மாறுது, நீங்கள் எதையும் மாற்றுறதில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 2026 தொல்லைகள் தீரும் ராசிகள், 2026 திடீர் பணக்கார யோகம் தரும் ராசிகள், 2026 பிரச்சனைகள் தீரும் ராசிகள், 2026 கடன் அடைக்கக்கூடிய ராசிகள், 2026 சொந்த வீடு கட்டப்போகும் ராசிகள், 2026 தாலி கட்டப்போகும் ராசிகள். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2026 தாலி கட்டப்போகும் ராசிகள்னு தலைப்பு இருக்குது, போய் தேடி பாருங்கள். 2026 திடீர் வேலை யோகம் பெறும் ராசிகள், 2026 குழந்தை பெறும் ராசிகள், 2026 கோடீஸ்வர யோகம் பெறும் ராசிகள், 2026 சட்ட சிக்கல் தீரும் ராசிகள். இப்படி நான் 2026 இது தீரும் அது தீரும்னு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த சேனலை யூடியூப் சேனலை அடித்தாலும் அந்த ஷார்ட்ஸை போட்டாலும் அப்போ 2024 தாலி கட்ட போகிற ராசி 12 ராசிக்காரனில் 4 ராசிக்காரத்தோட மீதி 8 பேரோ இல்லை 10 பாதி கட்ட மாட்டானா? உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சார் இது ஜோசியத்தோட தப்பே கிடையாது சார். ஜோதிடம் என்றும் உண்மை. ஜோதிடருக்கு ஒரு பலன் சொல்லலாம், சொல்ல முடியாமல் போகலாம். ஜோதிடம் என்றைக்கும் நிலையானது, அதில் எந்த மாற்று விஷயமே கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயங்களை இப்படி எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. ஒன்று. ரெண்டாவது, கடந்த ஆண்டு நான் பேசிய 2025 எனக்கு முத்துப்பாண்டி ஐயாவோட இதில் ஒரு ஜனவரி மாதம் தொழிலில் வெற்றியடைய கர்ணநாதனை இயக்குவது எப்படி, அதுக்கப்புறமா பணம் வட்டி விடுதலை அப்படின்னு ஒரு வீடியோ, ஜோதிடமும் சினிமாவும் அப்படின்னு ஒரு வீடியோ, இந்திய கோடீஸ்வரிகளின் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ, சேலம் நாமக்கல் மாவட்ட பிரபல வாகன எண்கள், அனுபவ ஜோதிட சூட்சமங்கள், ஜோதிடத்தில் திருமண தகவல் மையம், பணம் சம்பாதிப்பது எப்படி, எண்களின் மாயாஜாலம், கர்மா விடாது கர்மா வெல்லும், வாழ்க்கையின் வெற்றிக்கு ஜோதிடமும் எண் கணிதமும், அந்த வீடியோ இன்னும் வரணும். இந்த தலைப்புகளில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஜோதிட பிரபஞ்சங்களுக்கும் இதெல்லாம் வெளியிட்ட ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் உங்களோட என்ன 2025 முழுவதும் கண்டினியூவாக கனெக்டிவாக வச்சுருந்த 2 பேர்த்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் 2026 ஜெயிக்கணும் அப்படின்னா 2026 அனைவருக்கும் வெற்றி ஆண்டாக அமையணும்னு கேட்டுக்கிறேன்.
இந்த 2026 எண்களை பயன்படுத்தி அனைவரும் வெற்றி பெறணும். இதில் 2 படம் சொல்லுவோம் இல்லையா, அதோட இதை முடிச்சுக்கிறோம். நான் அதிகம் தமிழ் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் இந்த தடவை தமிழ் படம் தான் பார்த்தேன். மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் G5ல், ரொம்ப நல்ல படம். ஒரு சாதாரண ஒரு இது பார்த்தீங்களா, மிடில் கிளாஸ்ன்னு. நார்மலாக ஒரு புருஷன் கொண்டாட்டிகிட்ட என்னெல்லாம் திட்டு வாங்குவானோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷன், ஒரு பையன், ஒரு பெண் உள்ள ஒரு குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அன்றைய வருமானத்துக்கு அந்த மாத சம்பளத்தை வைத்து கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். நம்ம நார்மல் லைஃப் மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு செக் கிடைக்கிது. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியத்தில், அவங்க அப்பா செஞ்சு வச்ச நல்லதில் கிடைக்கும். அந்த 1 கோடி ரூபாய் செக்கை கையெழுத்து போடாமல், பேர் எழுதாமல், கையெழுத்து போட்டுட்டு பேர் எழுதாமல் அவர் கொடுத்துருவார். அந்த செக்கை தொலைச்சிட்றான். அந்த ஹீரோ செக்கை தொலைச்சிட்றாரு. திரும்ப அந்த செக்கு எப்படி கிடச்சிச்சு, அந்த 1 கோடி ரூபா பணத்தை என்ன பண்ணாருன்னு படம் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் ஆண்டவன் 1 கோடி ரூபாய் செக்கை எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். போதுமா? 1 கோடி ரூபாய்க்கு இவ்வளோ தான் கைத்தட்டல? அதே மாதிரி அடுத்து சோனி லைவ் அப்படின்னு பொதுவாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஒரு 1000 அந்த மாதிரி தான். ஆனால் வருஷம் இந்த சினிமா தேட்டருக்கு போய் உட்காரதுக்கு பதிலாக இதெல்லாம் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம். ஒர்த்தான ஒரு விஷயந்தான். நீங்கள் பயன்படுத்துகிறது தான், எதையுமே நம்ம பயன்படுத்திக்கிறது தான். ஃபோனை பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட், அதாவது இந்திய சுதந்திரம் அன்றைக்கி கிடச்சது இல்லையா, அதை பற்றின ஒரு விஷயம். அது எனக்கு நாடு மேலே எனக்கு ரொம்ப இதுங்க. எனக்கு இந்த நாடு தான் ரொம்ப முக்கியமானது. முதல்ல எனக்கு நாடு, அதுக்கு அடுத்து என்னோடய மதம், அதுக்கு அடுத்து என்னோடய சமுதாயம், அதுக்கு அடுத்து ஜோதிடம். இந்த மாதிரி நாட்டுக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுவேன். அதில் இந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சுதந்திரம் எப்படி கிடச்சிச்சு, ஜாலியன் வாலாபாக்கில் என்ன நடந்துச்சு அந்த பௌர்ணமி இரவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் கரூர் கூட்டத்துக்கோ ஈரோடு கூட்டத்துக்கோ எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டோம். நமக்கு தெரியல, அதுதான் பிரச்சனை. அதை தெரியாமல் நம்மளோட கல்வி வந்ததனுடைய விளைவு இன்றைக்கி எந்த சுய அறிவும் இல்லாமல் நம்ம சமுதாயம் போயிடுச்சு. பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கணும், அதெல்லாம் தாண்டி ஜோதிடத்தில் நாலேஜ் இருக்கணும். ஜோதிட நாலேஜை மட்டுமே வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. அதனால் என்னென்னா, தயவுசெய்து அந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட், இந்த சுதந்திரம் எப்படி கிடைச்சிதுன்றதை பாருங்கள். மிடில் கிளாஸ் படத்தை பாருங்கள், எண்களை பயன்படுத்துங்க. 2026 உங்களுடைய பெயர், கைபேசி எண், வண்டி எண், 2 வீலர். சார் உண்மையாலுமே எனக்கு ஹாப்பி. 2025 இஸ் எ ஹாப்பி இயர். எனக்கு ஈவன் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் என்னோடய ஜோதிட பிரபஞ்ச குழு அண்ட் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அண்ட் இந்த வருஷத்தில் பார்த்த கிளைண்ட்ஸ் எல்லா ரீதியாகவும் நான் என்ன விரும்புகிறேன்னா, ஒரு சிலர் உண்மையாலுமே 2 வீலர் ஃபோனில் ஆரம்பித்து கார் வரைக்கும் வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். உண்மையாலும் அவங்களுக்கும் சந்தோஷம். அதே மாதிரி எல்லோரும் வரணும்னு கேட்டுக்கிறேன். நம்மளோட இலக்கு அப்படின்னா, முதல் நம்பரில் ஃபோனில் ஆரம்பிப்போம், 2 வீலர் போவோம், அடுத்து ஒரு வருஷத்தில் காருக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டு எல்லாரும் எல்லாம் பெற்று சிறப்புடன் வாழ எண்களை பயன்படுத்துங்கள், வெற்றி கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜோதிட பிரபஞ்ச குழுவின் PRO அருண்ராமையா அவர்கள் வாகனத்துறையில் பதிவேன்களை பற்றி மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைச்சிருக்கார். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பதிவு எண்ணை ஆராய்ச்சியாக எடுத்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொன்னதில்லை. அவ்வளோ சிறப்பான கருத்துக்களை கொடுத்துருக்கார். அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.